கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 11 மாதங்கள் இந்த வருடத்தில் அருமையாய் கர்த்தர் நம்மளை நடத்தி இந்த 12வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவராகவே தேவன் இருக்கிறார். இம்மட்டும் நல்லவராக இருந்தார், இனியும் அவர் நல்லவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இந்த 12வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்துடைய பிற்பகுதி, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறதான மாதம். இந்த வருடத்தில் ஒருவேளை தோல்விகளை சந்தித்திருக்கலாம், பலவிதமான முயற்சிகள் எடுத்து நாம் தோற்று போயிருக்கலாம். இந்த மாதத்தில் பலவிதமான சூழல் நிமித்தமாய் தோல்வி நிறைந்ததாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இப்போ நமக்கு இந்த வருடத்தை முடிக்கும்போது நம்மோடு கூட பேசுகிறார், வாக்கு பண்ணுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் நமக்கு ஜெயத்தை தருவதாக வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ஆண்டவர் ஜெயம் தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக செல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. ஆம், அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மாதம் நமக்கு உதவி செய்வார். நாம் சந்தித்த தோல்விகளை மாற்றி அமைப்பார். நம்ம வாழ்க்கையில் சத்ருவானவன் கொண்டு வந்ததான தோல்வியை சந்திப்பதற்கு அல்லது தோல்விகளை நம்ம கடந்து வருவதற்கான அது மாதிரியான சூழல்கள் எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் இந்த மாதம் அவைகளெல்லாம் மாற்றி நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்து ஜெயமுள்ள ஒரு சாட்சியாக புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும், அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க இப்ப ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரே இந்த வருடத்தில் இப்படியெல்லாம் நான் பிளான் பண்ணேன், திட்டம் பண்ணேன், இப்படியெல்லாம் இருந்துரும்னு யோசித்தேன். இந்த வருடத்தில் இது மாதிரியெல்லாம் நடந்துரும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன், நான் எதுவுமே நடக்கலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தோல்வியின் பாதையில் போகிற மாதிரி தெரியுதே ஆண்டவரே அப்படி நீங்கள் யோசிக்கலாம். அதை அந்த யோசனையை மாற்றி அமைப்பதற்கு தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமெனா? அல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டியதில்லை, நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிட வேண்டியதில்லை, நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையில் தளர்ந்து போக வேண்டியதில்லை. நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. பாதைகள் ஒருவேளை இந்த வருடத்தில் கரடு முரடாகவும் வேறு விதமாகவும் காட்சி அளித்திருக்கலாம். அதனாலே நாம் தோல்வியின் பாதையில் போகிற மாதிரி தெரிந்திருக்கலாம். ஏற்றமல்ல இரக்கமாக இரக்கத்தின் பாதையில் போகிற மாதிரி தெரிந்திருக்கலாம். இனி வாழ்க்கை உயர்வை நோக்கி அல்ல தாழ்வை நோக்கி போகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் மாற்றி அமைக்கும்படி தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். நான் ஜெயத்தோடு ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போவேன்னு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. நிச்சயம் என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டுன்னு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கவனிங்க, இஸ்ரவேலர்களுக்கு சவுல் ராஜாவுக்கு இங்க ஒரு பெரிய கலக்கம் இருந்தது, திகில் பிடித்திருந்தது. யாரை குறித்து அப்படின்னா கோலியாத்தை குறித்து. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம். அது என்ன பயம்னா தோல்வியின் பயம். எல்லாரும் சொல்லுங்க. அவ்வளவுதான், நம்ம அடிமையாயிடுவோம், தோற்று போய் விடுவோம், இனி எழும்ப முடியாது அப்படிங்கிற ஒரு தோல்வியின் பயம் இவர்களை பற்றி பிடித்திருந்தது. யாரை குறித்து என்றால் கோலியாத்தை குறித்து. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கூட இது மாதிரி கோலியாத்தை பார்த்து
நாமும் இஸ்ரவேலர்கள் போல, சவுல் ராஜாவை போல திகிலையும் கலக்கத்திலையும் தோல்வியின் பயத்திலையும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, திகையாத, கலங்காத, ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்படி திகிலும் பயமும் சூழ்ந்து காணப்பட்டதான இடத்துல அங்க ஒருவர் வருகிறார். யார் என்றால் ஆட்டிடையனாகிய தாவீது. இந்த தாவீது வந்து அந்த தாவீதை கொண்டு தேவன் கோலியாத்தை வீழ்த்தி ஒரு மகா பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் தோல்வியின் பயத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு இந்த தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். தாவீதை கொண்டு ஒரு மகா பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உதவி செய்தார். இந்த வெற்றியும் இந்த ஜெயமும் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அதைத்தான் தாவீது சொல்றாரு. கோலியாத்தை பார்த்து அந்த அந்த என்கவுண்டரில் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஈட்டியோட பட்டயத்தோட வர, ஆனால் நான் வந்து என் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரேன் அப்படிங்கிறத சொல்றார். அப்படின்னா என்னன்னா, அவர் எங்களுக்கு ஜெயம் தருவார் என்பதில் தாவீது எப்படி இருக்கிறாரு? உறுதியா இருக்கிறார். ஈட்டி பட்டயம் இது மாதிரி எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் அதை விட பெரியது இயேசுவின் நாமம். அந்த நாமம் ஜெயத்தை தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தோல்வியின் பயத்துல இருந்து வெளியே வருவதற்கு நம்மோடு கூட இயேசுவின் நாமம் உண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ போகிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு மகா பெரிய ஜெயத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதின் மூலமாய் கொடுத்தார். இப்போ இந்த ஜெயம் எப்படி இருந்தது அப்படின்னு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, அல்லது கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்போது நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்க போகுது. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு என்ன மாற்றம் வந்ததோ அதே போல இந்த மாதம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்போது அந்த மாற்றங்களை நீங்களும் நானும் சந்திக்க போகிறோம். நாம் அதை அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஒன்று, கோலியாத் வீழ்ந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜெயம் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் தருகிற ஜெயம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கோலியாத்தையும் வீழ்த்துகிறதா இருக்கும். அல்லேலூயா. கோலியாத்தினுடைய ஸ்பிரிட் என்ன, அவனுடைய வேலை என்னன்னா, தன்னை பெரியவனாய் காண்பித்து 9 அடி உயரம் நல்ல திடகாத்திரமான ஆள் மாதிரி வந்து நின்று கர்ச்சிக்கிறதும், எல்லாரையும் பார்த்து சவால் விடுகிறதும், பயமுறுத்துகிறதும், இது இந்த கோலியாத்தினுடைய ஸ்பிரிட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இது மாதிரியான கோலியாத்துகள், இதெல்லாம் நமக்கு முடியாது, இதெல்லாம் நமக்கு கஷ்டம், இதுக்கெல்லாம் நம்ம தகுதியற்றவர்கள் அப்படின்னு எண்ணுகிற அளவுக்கு நம்மளை பயமுறுத்துகிறதான, நம்மள திகில் உண்டாக்குகிறதான, நமக்கு முன்பதாய் நிற்கிற எல்லா கோலியாத்துகளையும் கர்த்தர் வீழ்த்தி ஜெயம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்க முன்பதா பெரிய காரியமாய் இதெல்லாம் நினைக்கும் போதும் பார்க்கும் போதும் என் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டு இருப்பீர்களானால் அந்த கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்தி ஜெயம் தருவார். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு முன்பதா இருக்கிற எல்லா கோலியாத்துகளையும் கர்த்தர் வீழ்த்தி எனக்கு ஜெயம் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இஸ்ரேல் வாஸ் ரீஸ்டோர்ட். இஸ்ரேல் தேசம் நிலைநாட்டப்பட்டது. கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்போது நீங்களும் நானும் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவோம், மீண்டும் நிலைநாட்டப்படுவோம். இங்க இஸ்ரேல் தேசம் ஒரு விதமான சிதறடிப்புக்குள்ளாய் மாறி இருந்தது. ஏன்னா கோலியாத்தின் நிமித்தம் அத்தனை பெரிய ஆபத்து அவங்களை எதிர்நோக்கி காத்திருந்தது. கோலியாத்தின் நிமித்தமும் அவர்களுக்குள்ளே ஒரு மகா பெரிய சிதறடிப்பு காத்திருந்தது.
இது எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டார். மீண்டும் இஸ்ரேல் நிலைநாட்டப்பட்டது. அதுபோல கர்த்தர் நம்மை மீண்டும் நிலைநாட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்போது அப்படிதான் நடக்கும். மீண்டும் அவர் நம்மை நிலைநிறுத்துவார். நம்முடைய ஸ்தானத்தில் அவர் நம்மளை நிலைநிறுத்துவாருங்க. நம்ம இழந்தது, நம்மளை விட்டு போனது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஜெயம் தருவேன்னு சொல்லிட்டாரு. மீண்டும் அவர் நம்மளை நிலைநாட்டுவார். நம்ம பிஸ்னஸில் மீண்டும் நம்மளை நிலைநாட்டுவார். நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் மீண்டும் கர்த்தர் நம்மளை நிலைநாட்டுவார். நம்மளுடைய குடும்பத்தில் மீண்டும் கர்த்தர் நம்மளை நிலைநாட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேல் will be restored. இஸ்ரேல் எப்படி நிலைநாட்டப்பட்டதோ அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் நிலைநாட்டி ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்போது என்ன அனுபவம் உண்டாகும் தெரியுமா? our fears will be turned into faith. நம்முடைய பயமெல்லாம் விசுவாசம் நிறைந்ததாக மாறிவிடும். பயம் நீங்கி நமக்குள்ள ஒரு மகா பெரிய விசுவாசம் உண்டாகிவிடும். கர்த்தர் அப்படி உதவி செய்வார். நம்முடைய பயம் நம்பிக்கையாக மாறிவிடும். Fear will be turned into faith. இஸ்ரவேல் தேசத்துக்கு பாருங்க, பயங்கரமான பயம். 1 சாமுவேல் 17:11 நம்ம அப்படிதான் வாசிச்சோம். அவங்கள பயம் என்ன செஞ்சது? சூழ்ந்திருந்தது. ஆனால் இப்போ கர்த்தர் ஜெயம் கொடுத்த உடனே பாருங்க, அவங்க பயமெல்லாம் மாறி கர்த்தர் மேலே அதிகமான நம்பிக்கை விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்போ கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கும்போது நம்ம பயமெல்லாம் நீங்கி இன்னும் அதிகமான நம்பிக்கை பிறக்கும். ஆமேனா, அல்லேலூயா. நம்பிக்கை உண்டாகும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்போது நம்முடைய அவமானம் ஆரவாரமாக மாறும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா வெட்கம் கொண்டாட்டமாக மாறும். Our shame will be turned into celebration. அவமானம் அது ஆரவாரமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அவமானத்தை எல்லாம் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிந்தையெல்லாம் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், எங்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்னனோ அங்கெல்லாம் கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்கெல்லாம் அசிங்கப்பட்டோமோ அந்த இடத்துலலாம் நம்மளை கலிகூர்ந்து எழும்பி உயர்த்தி நிற்க பண்ணுகிற தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அவமானம் எல்லாம் ஆரவாரமாய் ஆர்ப்பரிப்பாய் மாறும். ஜெயம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தபடி 3 காரியங்கள். 1, ஜெயம் பெற்றுக்கொள்ளணும்னா நமது இயலாமையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டாம். என்னுடைய இயலாமையை, என்னுடைய லிமிட்டேஷனை நான் என்ன செய்யணும்? ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படித்தான் ஆண்டவரே அப்படி ஒரு அழகான பாடல் உண்டு. நானாக வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. நானாகவே வந்து நிற்கிறேன். அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஏதோ ஷோ ஆஃப்லாம் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. நானாகவே என்ன செஞ்சிடறேன்? வந்துடுறேன். என் இயலாமை இதுதான், எனக்கு இவ்வளோதான் ஆண்டவரே, என்னுடைய லிமிட்டேஷன் இவ்வளோதான். இப்படி ஆண்டவர்கிட்ட நம்மளை நாம் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. 2வது, நாம் சுயமாய் செயல்படுவதை நிறுத்தியாக வேண்டும். கர்த்தர் அப்போ தான் ஜெயம் தருவார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சுய எண்ணம், நம்முடைய சுய சிந்தை, நம்மளுடைய காரியமாக யோசித்து செய்கிற இந்த காரியங்களை எல்லாம் நம்ம நிறுத்தி கர்த்தர் பார்க்கட்டும்னு சொல்லிட்டோம்னா கர்த்தர் ஜெயம் தருவார். அப்போ சுயமாய் செயல்படுவதை நிறுத்திவிட்டா கர்த்தர் செயல்பட்டு ஜெயம் தருவார். அல்லேலூயா. 3வது, ஏசப்பாவை பார்த்து சொல்லணும், நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு அர்ப்பணிக்கணும்.
அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிச்சு பாருங்க. நாட் ஐ, நான் அல்ல, என்னால் அல்ல, எல்லாம் ஏசப்பாவால தான் சொல்லி பாருங்க, அர்ப்பணிச்சு பாருங்க, அவர் நிச்சயம் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அப்ப இப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார்.